ஒன்று எனக்கு வருமானம் வரல, எனக்கு செலவுக்கு பணம் வேணும், நான் கடன் வாங்கி செலவு பண்ணுறேன், அது ஒரு பாயிண்ட்டு. எனக்கு வருமானம் நல்லா வருது, நான் ஒரு பொருள் வாங்குறேன், ஒரு இடம் வாங்குறேன், அந்த இடத்துக்காக நான் ஒரு கடன் வாங்குறேன், அந்த கடனை கட்டுறதுக்கு இந்த வருமானத்துலேருந்து கடனை கட்டுறேன் அப்படிங்கிறது ரெண்டு. அப்போ ரெண்டு விதமாக நம்ம கடன்கிறத பிரிச்சுக்கலாம். ஒன்று பிரயோஜனமே இல்லாமல் வருமானமே இல்லாமல் நான் வாங்கி செலவு பண்ணுறது ஒரு பக்கம். இது ரெண்டாம் பாவம் கெட்டிருக்குன்னா கண்டிப்பாக உண்டு. வருமானம் வராது, கடன் வாங்கி தான் அவங்க செலவு பண்ணுவாங்க. ரெண்டாம் இடம் சூப்பராக இருக்குது, அவங்களும் கடன் வாங்குவாங்க, தைரியமாக கடன் வாங்குவாங்க. அவங்களுக்கு கூப்பிட்டே கடன் கொடுப்பாங்க. உங்களுக்கு இன்கம் ரொம்ப நல்லா இருக்குது, நீங்கள் ஏதாவது உங்களுக்கு கடன் வேணுமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டே கேட்பாங்க. அந்த மாதிரி ரெண்டு விதமாகவும் பிரிச்சுக்கலாம். 6ஆம் பாவமும் 2ஆம் பாவமும் 10ஆம் பாவமும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது. வருமானம் எங்கேருந்து வரும்? ஏதாவது ஒரு வேலை வேணும்ல. இந்த வேலைங்கிறது இருந்தால் தான் கடன் கிடைக்கும். லோன், நீ என்ன வேலை பார்க்குற, கவர்மெண்ட் வேலை பார்க்குறியா, உனக்கு என்ன இன்கம் வருது அப்படிங்கிறத பார்த்து தானே கடன் கிடைக்கும். அப்போது இது மூணுமே ட்ரையாங்கிள். இது ஒன்றும் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் ஒன்றும் இல்லை. இது மூணும் சரியாக இருந்தால் ஒருத்தங்க வாழ்க்கையில் கடன் வாங்கினாலும் ரொம்ப சுகபோகமாக ரொம்ப நல்லா இருப்பாங்க.